Hello friends, welcome to MR Learning Platform. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன். லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல என்ன பார்த்தோம்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ எப்படிலாம் நம்பர் வந்ததுன்னா இது எந்தெந்த நம்பர்ல டிவிசிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிற செக் பண்றது தான் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ல பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன்ல எல்லா வகையான நம்பர்ஸையும் எப்படி மல்டிப்ளை பண்றது, அதுவும் வித்தின் அ ஷார்ட் டைம்ல எப்படி பண்றது, ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்குள்ள எப்படி அதை கால்குலேட் பண்றது, இது என்னென்ன மாதிரி வந்தா என்னென்ன ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை எனி நம்பர் பை 5, 25 and 125. இப்போ ஃபர்ஸ்ட் பை 5. ஸோ 5ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ட்ரிக் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, 10/2. 5 நம்ம எப்படி எழுதலாம்? 10/2ன்னு எழுதலாம். கொடுத்திருக்க எந்த நம்பரா இருந்தாலும் அதனுடைய half of the number எழுதிட்டு multiply by 10 பண்ணிடுங்க. that will be your answer. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோங்க. 482 கொடுத்துருக்காங்க. 482ல half எவ்வளோ? 241. this will be your answer. ஓகேவா? ஸோ இதுதான் into 5. நீங்க டைரக்டா 5ல பண்ணணுங்கிறது தேவையில்ல. நம்ம 5ஐ எப்படி எழுதலாம்னா 10/2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்ப கொடுத்திருக்க நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்றதும் ஒண்ணுதான், ஆர் 10/2ஆல மல்டிப்ளை பண்றதும் ஒண்ணுதான். ஸோ பை 2ங்கிறது half of that number into 10 பண்ணிட்டீங்கன்னா that will be your answer. ஸோ எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா into 5 பண்ணும்போது into 10/2ன்னு போடலாம். ஓகேவா? இதெல்லாமே நீங்க மனசுல கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுல half எவ்வளோ? 12340. this will be your answer. For example, take this example. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 343 இருக்கு, ஆட் நம்பர் இருக்கு, இன்டூ 5 கேட்குறாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? போடுங்க 343 இன்டூ 5 அப்படின்னா இதனுடைய ஹாஃப் எவ்வளோ அதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பக்கத்துல 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதான் உங்க ஆன்சர். ஸோ இதனுடைய ஹாஃப் எவ்வளோ? 1, ரிமைனிங் 1 இருக்கும், 7ன்னு போடலாம். தென் 3 இருக்கு, ஸோ 1, ரிமைனிங் 0.5 வரும், 171.5. this value will be the half of the 343. so இது கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 1715. this will be your answer. அடுத்தது பாருங்க, மல்டிப்ளை பை 25. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளை பை 125. இது மூணுமே கேஸ் 1. கேஸ் 1ல 5ஆல எப்படி மல்டிப்ளை பண்றது, 25ஆல எப்படி மல்டிப்ளை பண்றது, 125ஆல எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப 5ங்கிறத எப்படி எழுதணும்? 10/2ன்னு எழுதணும். ஓகேவா? இது ட்ரிக் ஒன்றும் கிடையாது. 5ஐ 10/2ன்னு எழுதலாம். நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா half of that நம்பரை எடுத்துட்டு அதை 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு டிஜிட்டை தள்ளி புள்ளி வச்சுட்டு போயிடலாம். இப்போ புள்ளி இங்க இருந்ததுன்னா புள்ளி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனாலதான் இது ட்ரிக் ஒன்றும் கிடையாது, டைரக்ட் டைப். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை எப்படி எழுதலாம்னா 100/4ன்னு ஈஸியா எழுதிடலாம். பாருங்க, இந்த ட்ரிக் ஆர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சம்ம போட்டோம்னா என்ன கிடைக்கும்? டிவைட் பை 4ன்னு போட்டீங்கன்னா டைரக்டா 600ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி இதை போட்டீங்கன்னா 1221. this is the value, this is your answer. ஓகேவா? ஸோ எந்த நம்பரை கேட்டாலும் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 32 into 25 இதெல்லாமே எங்க யூஸ் ஆகும்னா சிம்பிளிஃபிகேஷன்ல யூஸ் ஆகும். மேக்ஸ்ல குவான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஸ் கொஸ்டின்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 32 into 25 plus x equal to root of some value ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க, 441 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்த உடனே என்ன பண்ணலாம்? இதை வந்து 4ஆல நீங்க into 25 எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகும். நார்மல் மெத்தட்ல 32 into 25 நான் என்ன பண்ணுவீங்க? 5 to 10, 5 3 15 1 16, இதை 64 தென் ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? 10 8 இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? பட் நம்ம மெத்தட்ல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்? 25க்கு என்ன சொல்லியிருக்கேன்? 25 எப்படி எழுதலாம்? 100/4. கொடுத்திருக்க நம்பர் 4ஆல டிவைட் பண்ணி பக்கத்துல 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப இதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 4s are 32. ஓகேவா? டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாமா? ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். இது நான் சிம்பிளான வேல்யூவா கொடுத்துருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் பெரிய வேல்யூவா வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மெத்தட் யூஸ் ஆகும். சேம் மெத்தட்
125 எப்படி எழுதலாம் 1000 by 8 எழுதலாம். இப்ப இந்த மாதிரி 64 into 125 இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒரு பார்ட் வரும். இதுவே உங்களுக்கு கொஸ்டினாலாம் வராது. ஓகேவா? சோ இதெல்லாமே ஒரு போர்ஷனா வரும். இந்த போர்ஷனை எப்படி குயிக்கா மல்டிப்ளை பண்றீங்கிறது தான் நார்மல் மெத்தட் படி 64 into 125 னா ஃபர்ஸ்ட் 5 ஆல பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 ஆல பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஆல பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருந்தா டைம் போயிடும். ஓகேவா? பட் நம்ம மெத்தட் படி இங்க பாருங்க 125 எப்படி எழுதலாம் 1000 by 8 ன்னு எழுதலாம். கொடுத்திருக்க நம்பரை ஜஸ்ட் 8 ஆல டிவைட் பண்ணுங்க into 1000 பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இத மைண்ட்ல கால்குலேட் பண்ணலாமா? அப்ப 8 ஆல டிவைட் பண்ணா 8000. This will be your answer. So இத பண்ணீங்கன்னா 8 ஆல பண்ணீங்கன்னா 48 32 1000. This will be your answer. ஓகேவா? 328 by 8 ன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 4 1 ன்னு கிடைக்கும் into 1000. இத தான் நான் ஆன்சரா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? 41000. சோ இந்த மாதிரி தான். சோ இதுதான் கேஸ் 1. கேஸ் 1ல மல்டிப்ளை பை 5 எந்த நம்பரா இருந்தாலும் 5 ஆல மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் 25 ஆல பண்றதா இருந்தாலும் 125 பண்றதா இருந்தாலும் வெரி ஈஸி. 5 னா 10 by 2 கொடுத்திருக்க நம்பரை ஹாஃப் பண்ணிடுங்க மல்டிப்ளை பை 10. இதே 25 ஆ இருந்தா கொடுத்திருக்க நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணுங்க மல்டிப்ளை பை 100. இதே 125 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருந்தா கொடுத்திருக்க நம்பரை டிவைடட் பை 8 மல்டிப்ளை பை 1000. ஓகேவா? இதான் கேஸ் 1. நெக்ஸ்ட் போலாம். கேஸ் 2. இந்த மெத்தட் படி எந்த நம்பரா இருந்தாலும் எப்படி 9 ஆல ஈஸியா பண்றது 99 ஆல பண்றது 999 ஆல பண்றது 11 101 1001 வெரி ஈஸி. இங்க பாருங்க 9 எப்படி எழுதலாம் 9 10 minus 1 அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மட்டும் குயிக்கா நம்ம போட்டோம்னா போதும். ஓகேவா? சோ 99 எப்படி எழுதலாம் 100 minus 1. சோ 9 என்ன 1000 minus 1. அப்படியே ஆப்போசிட்டா 11 எப்படி எழுதலாம் 10 plus 1 101 100 plus 1 1001 1000 plus 1. so இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப குயிக்கா சால்வ் பண்ணிரலாமா? இப்ப 7352 10 minus 1 குயிக்கா போட்டோம்னா 73520 7352 சப்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணனா போதும். என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். இங்க ரிமைனிங் 1 இருக்கும். இங்க போட்டா 11 வரும் 6 வரும் 4 இருக்கும் ரிமைனிங் 1 இருக்கும். 73 ல 7 போயிடுச்சுனா 66. This will be your answer. ஓகேவா? குயிக்கா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணனா போதும். so similarly இத பண்ணுங்க 475 into 99 என்ன எழுதலாம் 475 100 minus 1. so 47500 minus என்ன பண்ணனும் 1 ஆல பண்ணா 475. இத மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. this will be your answer. ஓகேவா? so 500ல 475 போச்சுனா என்ன குயிக்கா சப்ட்ராக்ஷன் பண்ணனா 25 வரும். ஓகேவா? ரிமைனிங் 47025. this is your answer. so இங்க பாருங்க 999 பண்றதா இருந்தா 1000 minus 1. so 1000 minus 1 பண்ணா என்ன கிடைக்கும் 378 378 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த 11 101 1001 ல ஆட் பண்ண போறீங்க. இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அங்க ஆட் பண்ணீங்க அவ்வளவுதான். ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் as usual இங்க 9 9 9 10. ஓகேவா? சோ இங்க 2 வரும் இங்க 2 then 6 இங்க என்ன 7 இருக்கும். ஓகேவா? 7 7 3. this is your answer. இங்க பாருங்க 11. so 3 5 6 4 into 11 னா 10 plus 1 பண்ண போறீங்க. அப்ப என்ன கிடைக்கும் 3 5 6 4 0 plus 1 பண்ணும்போது 3 5 6 4. so add பண்ணீங்கன்னா 4 10 குயிக்கா ஆட் பண்ணனும். அதான் விஷயமே இதுல 9 3. this is your answer. so நீங்களே சால்வ் பண்ணுங்க குயிக்கா. so இது 101 ங்கும்போது என்ன பண்ணலாம் 743 அப்படி டைரக்டா போட்டுக்கலாம் 100 plus 1 ன்னு போடலாம். so 100 plus 1 னா 100 க்கு ஓகே then 1 க்கு 743. so 43 இங்க வந்துரும் 10 வரும் 5 75. this is your answer. இது பண்ணுங்க 987 000 987. so answer ஆட் பண்ணீங்கன்னா இதான் 1000 plus 1 ன்னு போட்டுருக்கேன். first 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் then plus 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 987. so இந்த மெத்தட் படி 987 அப்ப பண்ணீங்கன்னா 987 987. this is your value. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல குயிக்கா நம்ம பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை குயிக்கா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இதான் கேஸ் 2. கேஸ் 3 போயிடலாம். இப்ப வெரி இம்பார்ட்டன்ட், எந்த நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரோட கண்டிஷன் என்னன்னா ends in 1. ஸோ பாருங்க, இந்த நம்பரும் 1, இங்கேயும் 1. எந்த நம்பரா இருந்தாலும் ends in 1ல இருந்தா எப்படி நம்ம குயிக்கா ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது தான். எந்த நம்பருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். பட் கண்டிஷன் என்னன்னா நம்பர் should ends in 1. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த கண்டிஷன் இருந்தா ஒண்ணுமே இல்ல, 21 into 11 இருக்கு. ஸோ என்ன பண்றீங்கன்னா அப்படியே 1 லாஸ்ட் டிஜிட்ல 1 போட்டுக்கோங்க. இங்க பாருங்க 2 இருக்கு, 1 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, தென் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 3, ஆட் பண்ணீங்கன்னா 3, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இதான் ட்ரிக் கேஸ் 3ல. கண்டிஷன் என்ன? எந்த நம்பரா இருந்தாலும் ends in 1. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம நிறைய எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா? ஈஸியா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நார்மலா நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 21 into 11 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சம் வேல்யூஸ் இப்படிலாம் இருக்கும் போது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். 21 இந்த மாதிரிலாம் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? பட் பார்த்த உடனே இந்த மாதிரி பண்ணலாம். இதே பிகர் நம்பர் இப்போ 51 into 31 அப்படின்னாலும் நம்ம 1னால 51 பண்ணுவோம். தென் 3, தென் 5 3 15. ஸோ இந்த மாதிரி போட்டு 5 6 7 8 5 1 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட். இந்த மாதிரி 11 இருக்கும்போது நீங்க ஈஸியா போட்டுருங்க. 31 71 இந்த நம்பர்லாம் பாருங்க, 140 141 121 இதெல்லாம் பார்க்கும்போது இட் வில் டேக் லாட் ஆஃப் யுவர் டைம். பட் ட்ரிக் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். சேம் மெத்தட் நான் என்ன சொன்னேன் அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. 51 into 31க்கு அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? லாஸ்ட் அப்படியே 1 போட சொன்னேன். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட்ல 1 இருக்கனால அப்படியே போட சொன்னேன். தென் செகண்ட் ஆட் பண்ண சொன்னேன். டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ண சொன்னேன். என்ன கிடைக்கும்? 5 plus 3 8. தென் என்ன பண்ண சொன்னேன்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். 5 into 3 15. பாருங்க, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிருச்சா? சேம் வேல்யூ, உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. 1 இருக்கா? 1 2 பிளஸ் செகண்ட் அடிஷன், தேர்ட் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. 2 plus 4 6, 2 into 4 8. This is your answer. நீங்க கால்குலேட்டர்ல கூட போட்டு பாருங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுங்க. 1 15ங்கும் போது 5 வச்சுக்கோங்க. 8 plus 7 15. 1 கேரியா வச்சுக்கோங்க, இங்க போட்டுற கூடாது. ஓகேவா? சோ அதை கேரியா வச்சு அடுத்த வரதுல ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் 5 8 7s are 56 plus 1 57. This is your answer. ஓகேவா? புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 1 தான், லாஸ்டா இருக்கனால 1 தான். அடுத்தது ஆட் பண்றீங்க, என்ன கிடைக்குது? 15. 8 plus 7 15 வருது. 5 வச்சுக்கோங்க, 1 கேரியில வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க போட்டுற கூடாது. இது வரைக்கும் கேரி வரல, அதனால பிரச்சனை இல்லை. அதனால நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்ப கேரி வந்ததுன்னா 1 டிஜிட் அதை கேரியில வச்சுக்கோங்க. அடுத்தது மல்டிப்ளை பண்ற இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த கேரியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன? 8 7s are 56, 157. ஓகேவா? சோ இதான் உங்க ஆன்சர். சோ அதே மாதிரி இங்க பாருங்க, லாஸ்ட் டிஜிட் 1ன்னு வச்சுக்கோங்க. 12யும் 13யும் ஆட் பண்ணீங்கன்னா 25 வருது. 2 கேரியில வச்சுக்கோங்க. இப்ப 12 into 13, 12 into 13 ஷார்ட்டா பண்ணுங்க. குயிக்கா எப்படி பண்ணீங்க? 12 10 பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நான் எப்படி சொல்றேன், அதனோட ட்ரிக்ஸ் வரும், நான் சொல்றேன். இப்ப பாருங்க, 12 into 13 பண்ணீங்கன்னா 12 13 15 6 156 வரும். ஓகேவா? 12 into 13க்கு ட்ரிக் இருக்கு. ஓகேவா? 11 to 19க்கு ட்ரிக் இருக்கு. அது இந்த இதுலயே இந்த வீடியோலயே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ 156 வருது. 156ம் 2யும் ஆட் பண்ணீங்கன்னா 158. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். 15851. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சோ அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டிஜிட் 1ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஆட்னா இந்த 14யும் இந்த 12யும் அதே மாதிரி தான். இங்க 12யும் இந்த 13யும் 1 மட்டும் இருக்கனால 1 போட்டுருங்க. தென் 12யும் 13 ஆட் பண்ணீங்கன்னா 25 கிடைக்கும். 12யும் 13யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156 கிடைக்கும். கேரியில 2 இருக்கு, 158 ஆயிடுச்சு.
இங்க பாருங்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 26 கிடைக்கும். ஸோ 2 கேரியில வச்சுக்கோங்க. 6 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 14 into 12 14 into 12னா என்ன கிடைக்கும்னா 160 then 4 to 8 168 கிடைக்கும். So 168 இங்க ஒரு 2 இருக்கு. So 17061. This is your answer. நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் என்னங்கிறத சொல்லிடுறேன். லாஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி 1 இருக்கணும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க டிஜிட்ஸ் 2 நம்பர்ல இருக்க டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. தேர்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் ட்ரிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். கேஸ் 4. இதுக்கு என்ன ட்ரிக்? நம்பர்ஸ் நியர் டு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ். வெரி ஈஸி. இதுல தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். இங்க பாருங்க. இப்ப 100ன்னு வச்சுக்கலாம். 100 பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். 100ஓட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? +7 அதிகமா இருக்கு. இப்போ 108ங்கிறது 100ஓட +8 அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா இதையும் ஆட் பண்றோம். என்ன கிடைக்கும்? 107 + 8 115. ஓகேவா? ஹண்ட்ரட்ஸ்னு இருக்கனால 00 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹண்ட்ரட்ஸ் இருக்கும்போது 00 போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா இதையும் மல்டிப்ளை பண்றோம். +7யும் +8யும் மல்டிப்ளை பண்ணனா +56. ஸோ ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. 11556. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டெப்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. குயிக்கா போட பாருங்க. இங்க பாருங்க அகைன் சொல்லிடுறேன். இது 100 நம்ம பேஸா வச்சுக்கிறதுனால 100ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? +7 அதிகமா இருக்கு. ஓகேவா? இது 100ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? +8 அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா இதையும் ஆட் பண்றோம். நீங்க பாருங்க இதையும் ஆட் பண்ணாலும் இதையும் ஆட் பண்ணாலும் 115 தான் வரும். இதையும் ஆட் பண்ணாலும் 115 தான் வரும். அதனால தப்பு வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ 115 போட்டுக்கோங்க. ஹண்ட்ரட்ஸ் இருக்கனால 2 0 போட்டுக்கோங்க. தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இப்படி போட்டுட்டு அடுத்தது ஒரு நம்பரை ஆட் பண்ணும். அந்த நம்பர் என்னன்னா இந்த எவ்வளவு அதிகமா இருக்கு? 7 into 8 7 8 56. ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் 107 into 108ஓட ஆன்சர். இப்ப குயிக்கா போடுங்க பார்ப்போம். இது 100ஓட 2 அதிகமா இருக்கு. இது 100ஓட 4 அதிகமா இருக்கு. இப்படி பண்ணிக்கலாம் இல்ல இப்படி பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணாலும் 106 தான் வரும். இப்படி ஆட் பண்ணாலும் 106 தான் வரும். ஓகேவா? 100க்குனால 00 போட்டுக்கோங்க. 4 to 8 10608. This is your answer. ஓகேவா? இப்ப ஸ்டெப்பை கம்மி பண்ணுங்க பார்ப்போம். இது 4 அதிகமா இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. 4 அதிகமா இருக்கு. இங்க வந்து 5 அதிகமா இருக்கு. அப்ப 104ம் 5 ஆட் பண்ணீங்கன்னா 109. ஓகேவா? 109. இப்ப 00 போடுங்க. அதெல்லாம் போடாதீங்க. மனசுலே போட்டுக்கோங்க. இப்ப +4 இருக்கு. இங்க +5 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20. This is your answer. 104 into 105 10920. This is your answer. So எவ்வளவு குயிக்கா மனசுல போட முடியுமோ அவ்வளவு குயிக்கா மனசுல போட்டுக்கோங்க. இப்ப 100 பேஸ் பண்ணி பார்த்தா கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? -3. சைனை தப்பா போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ -3 கம்மியா இருக்கு. இது 100ஓட -2 கம்மியா இருக்கு. இப்ப இப்படி பண்ணீங்கனாலும் இப்படி பண்ணீங்கனாலும் என்ன வரும்? சேம் வேல்யூ தான் வரும். 95 தான் வரும். 97 -2னாலும் 95 தான் வரும். 98 -3னாலும் 95 தான் வரும். சேம் மெத்தட் தான் அப்ளை பண்றீங்க. ஹண்ட்ரட்ஸ் இருக்கனால 00 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 into -2 +6. ஓகேவா? 9506. This is your answer. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இத அப்ளை பண்ணுங்க. +4 அதிகமா இருக்கு. -3 இருக்கு. ஓகே, இது கம்மியா இருக்கு 100ஓட. இப்ப பாருங்க இப்படி நீங்க பண்ணீங்கனாலும் இப்படி பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வரும்? 104 -3 101 வரும். இல்ல 97 +4 பாத்தீங்கனாலும் 101 தான் வரும். 00 பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. +4 -3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -12 வரும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 100ல இருந்து 12 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 88. அப்ப இங்க 0 0 1. ஓகேவா? இதான் உங்க ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப இதுல மாறி இருக்கனால ஒன்னு அதிகமா இருக்கு ஒன்னு கம்மியா இருக்கனால பிளஸ் மைனஸ் -12. சோ இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் will be 10088. சோ இங்க பாருங்க +5 அதிகமா இருக்கு, இங்க -5 இருக்கு. ஓகேவா? சோ குயிக்கா போடுங்க. இத பண்ணீங்கனாலும் 100 தான் வரும், இத பண்ணீங்கனாலும் 100 தான் வரும். ஓகேவா? 00 -25. சோ என்ன கிடைக்கும்? 1. ஓகேவா? 10,000ல இப்ப 25 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 99975.
9975. இப்போ பாருங்க numbers near to 1000. ஸோ ஹண்ட்ரட்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் தௌசண்ட்ஸ்க்கு. தௌசண்ட்ஸ்க்கு 3 zeros போடணும், ஓகேவா? ஸோ ஹண்ட்ரட்ஸ்க்கு 2 zeros போட்டோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ 9 ஸ்கொயர் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9981, ஓகேவா? 2 digitsல வருது. இப்போ 3 digitsங்கிறது எப்போ வரும்? 10 ஸ்கொயருங்கும் போது 100. ஸோ எது வரைக்கும் 3 digitsல வரும் அப்படின்னா 31 ஸ்கொயர் வரைக்கும் 3 digitsல வரும், ஓகேவா? டிஜிட்ஸ் பாருங்க 3 digits. 31 ஸ்கொயர்னா 961, ஓகேவா? எப்படி போட்டா நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுங்க, லாஸ்டா 1, ஓகேவா? லாஸ்டா 1ங்கிறது என்ன பண்ணணும், லாஸ்டா 1 வந்தா அப்படியே 1 போடுங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, 3 3 6, தென் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 3 961, ஓகேவா? அப் டு 10 ஸ்கொயர் டு 31 ஸ்கொயர் வரைக்கும் 3 digits. மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம கேரி போட்டு ஆட் பண்றதுக்கு இது தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ 4 digits எங்க ஆரம்பிக்கலாம், 32 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சிடும். 32 ஸ்கொயர்ல இருந்து 99 ஸ்கொயர் வரைக்குமே உங்களுக்கு 4 digits தான், ஓகேவா? அதே மாதிரி 100 ஸ்கொயர்ல இருந்து 316 ஸ்கொயர் வரைக்கும் 5 digits வரும் நம்பர்ல, ஓகேவா? ஸோ 317 ஸ்கொயர்ல இருந்து 999 ஸ்கொயர் வரைக்கும் 6 digits நம்பர்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸ்ல போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும், லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஈஸியா தான் இருக்குது ரிமெம்பர் பண்றதுக்கு, ஓகேவா? 4 digit, 5 digit, 6 digit, 316 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 31 நம்மளுக்கு தெரியும் கால்குலேட் பண்ண, ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்துருங்க, இப்போ இது 1000-ஆ, 1000 விட எவ்வளவு அதிகமா இருக்கு, 12 அதிகமா இருக்கு. இது பாருங்க 1000 விட 10 அதிகமா இருக்கு. ஸோ நம்ம மெத்தட் படி யூஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கனாலும் ஆட் பண்ணீங்கனாலும் இப்படி பண்ணீங்கனாலும் சேம் தான் வரப்போகுது. ஸோ 1022 000 போடுறீங்க 1000ங்கிறனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 into 10 120. ஸோ 120 பண்ணீங்கன்னா 1022120. திஸ் இஸ் யுவர் வேல்யூ, ஓகேவா? ஸோ இதுக்கு பண்ணீங்கன்னா 25 அதிகமா இருக்கு, 10 அதிகமா இருக்கு, இதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது, மைண்ட்ல போட்டுக்கலாம். இங்க 1035, இதை பார்த்து இங்க 25 இருக்கு, இங்க 10 இருக்கு. 25 plus 10 35, ஓகேவா? 000 அதை போடவே தேவையில்ல, போடாதீங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறீங்க. 30 கண்டிப்பா 25 into 10ங்கிறது 250 தான் வரப்போகுது. அப்ப எதுவுமே வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அப்படியே 250 வந்துடும். திஸ் இஸ் யுவர் வேல்யூ, ஓகேவா? ஸோ இதான் கேஸ் 4. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எந்த நம்பரா இருந்தாலும் 11 to 19, 11 12 அப்படின்னு 19 வரைக்கும் எந்த நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் வெரி வெரி ஈஸி. இந்த ட்ரிக் பாருங்க, இதான் நான் ஆல்ரெடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, இது பாருங்க 10 பேஸ் வச்சுக்கோங்க. 10 விட இது 1 அதிகமா இருக்கு, இது 2 அதிகமா இருக்கு, ஓகேவா? 10 விட 11ங்கிறது 1 அதிகமா இருக்கு, இது வந்து 2 அதிகமா இருக்கு. அப்ப இப்படியே ஆட் பண்ணுங்க, இவ்வளவு நேரம் பார்த்த மாதிரியே தான் ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணீங்களா, என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 13 கிடைக்குமா? அப்படியே ஒரு இப்ப 100ஸ்க்கு 00 போட்டோம், 100ஸ்க்கு, 1000ஸ்க்கு 000 போட்டோம். இப்ப 10ஸ்க்கு சிங்கிள் 0 போட்டா போதும், இல்ல போடலாம் மைண்ட்ல கூட போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க, 0 போடுறதுன்னா போடுங்க. போட்டுட்டு என்ன பண்றீங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணுங்க 132. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அதே கான்செப்டை அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. 14 into 12, 14னா பிளஸ் 4, நெக்ஸ்ட்ல இருந்து போட வேணாம், அப்படியே டைரக்டா பண்ணலாம். 14 பிளஸ் 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், எப்படி பண்ணீங்கனாலும் 16 கிடைக்கும். இங்க 0 போட்டுக்கோங்க, 1 தான் போடணும், ஓகேவா? ஸோ இதுக்கு நேரா தான் நம்ம மல்டிப்ளை பண்ற டிஜிட்டை போடணும், ஓகேவா? 100ஸ்க்கு 2 0 போட்டிருப்பீங்க, 1000க்கு 3 zeros போட்டிருப்பீங்க. டென்ஸ் ரிலேட்டட் டு டென்ஸ் தான் நம்ம வச்சு பாக்குறோம், அப்ப ஒரு 0 போட்ட போதும். இப்போ என்ன பண்றீங்க, 4 to 8, ஸோ 168. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ அப்படியே போட பாருங்க, 15 16, இது 5, 10 விட 5 அதிகமா இருக்கு, 6 அதிகமா இருக்கு. ஸோ 15 plus 6 21. ஸோ ஒரு 0 போடணும், போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இங்க 5, நெக்ஸ்ட் 5 into 6 30 வருது. அப்ப இங்க போடுற மாதிரி வச்சுக்கோங்க, பட் 30 இங்க வரணும், ஓகேவா? நம்பரை நீங்க இதை திரும்ப திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தப்பு இல்லாம போட்டுடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது நீங்க இப்படி போடுங்க, 0 போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ என்ன, 240. டைரக்டா இதை பண்ணணும்னே பண்ணலாம். 15, இங்க ஒரு 6 இருக்கு, என்ன இருக்கு, 21 போட்டுடலாம். அப்ப 5 into 6 30. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட் என்ன சொன்னேன்,
எல்லாமே 3 டிஜிட்ஸ் வரும். எங்க இருந்து வரும்? 10ல இருந்து மல்டிப்ளை பண்றது எல்லாமே 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தான் வரும். அப்ப கண்டிப்பா 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். நீங்க இங்க 21 போட்டுட்டு 5 into 6 13 இப்படி போட்டுறாதீங்க, தப்பு. ஓகேவா? இத ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் 213 240 அப்படின்னு போடணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்றேன் ஒரு 0 போட்டுக்கோங்க. இது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிலாம் போடவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? 13ங்கும் போது இந்த செகண்ட் டிஜிட்டை இந்தாண்ட கொண்டு வந்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொசிஷன் 0ங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேவா? 35 இது +5 இது +6. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 15 + 6 அதே இப்படி பண்ணீங்கன்னா 21 கிடைக்குது. ஒரு 0 போட்டுக்கோங்க. 5 into 6 30. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 240. ஸோ அப்ளை பண்ணுங்க. இங்க 2 அதிகமா இருக்கு, இங்க 8 அதிகமா இருக்கு. ஸோ டைரக்டா என்ன எழுதலாம்? 20. 12 + 8னாலும் 20, 18 + 2னாலும் 20. ஓகேவா? ஒரு 0 போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். ஸோ 2 into 8 16. ஸோ 1 கேரியில வச்சுக்கோங்க, 6 இங்க வச்சுக்கோங்க. ஆன்சர்னா 216. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க 9 அதிகமா இருக்கு, 3 அதிகமா இருக்கு. குயிக்கா போடுங்க. என்ன கிடைக்கும்? 19 + 3னாலும் 13 + 9னாலும் 22 கிடைக்கும். ஓகேவா? 0 9 into 3 27. So 247. This is your value. ஓகேவா? இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்ப குயிக்காக சம்ஸ் சால்வ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? ரிப்பீட்டடா எல்லா क्वेश्चंसலயும் இந்த மாதிரி வரும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல மெயினா பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் அதிகப்படுத்தும். ஓகே, இப்ப 14 into 14 ஸ்கொயர் வேல்யூ கூட இதுல ஈஸியா அந்த 11 to 19ல வர ஸ்கொயர் வேல்யூஸ் கூட இதே மெத்தட்ல அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க என்ன பண்ணலாம்? இது 10 விட 4 அதிகமா இருக்கு, 4 அதிகமா இருக்கு. அப்ப என்ன? 18. 4 into 4 16. ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா 196. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்ப 17 into 17 பாருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. 17 7 24 0 7 7 49 289. எவ்வளவு குயிக்கா போடலாம் பாத்தீங்களா? பிராக்டிஸ் தான். திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்பீட் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் கேஸ் 6. இப்ப 11 to 19 பார்த்தோம். இப்ப 21 to 29 இந்த மெத்தட்ல வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது சேம் ப்ரொசீஜர். 20 வச்சுக்கோ. 20 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 அதிகமா இருக்கு. ஓகேவா? 21ங்கிறது 22ங்கிறது 20 விட 2 அதிகமா இருக்கு. இப்ப இப்படி ஆட் பண்ணீங்கனாலும் இல்ல இப்படி ஆட் பண்ணீங்கனாலும் என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். இத அப்படியே போட்டுறக்கூடாது, என்ன பண்ணும்? டபுள் பண்ணும். 20ல இருந்து 20ஸ்னாவே டபுளிங் பண்ணும். ஓகேவா? டபுள் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ டபுள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 46 கிடைக்கும். அப்ப 0 போட்டுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2 462. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? என்ன பண்ணிருக்கோம் தெரியுதா? அப்படியே வர வேல்யூ போட்டுறக்கூடாது, டென்ஸ் தான் அப்படி போடணும். இதே இது 20ஸ்ல வரதுனால டபுள் பண்ணணும். வர வேல்யூ டபுள் பண்ணணும். 23 டபுள் பண்ணீங்கன்னா 46. ஸோ அதுக்கப்புறம் 0 போடுங்க. சேம் மெத்தட். ஓகேவா? இப்ப 24 into 22 நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இது 20 விட 4 அதிகமா இருக்கு. இப்ப 20s நம்ம பேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 20 விட 2 அதிகமா இருக்கு. இப்ப என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 26 வரும். ஓகேவா? 26. இதை அப்படியே போட்டுறக்கூடாது, இதை டபுள் பண்ணுங்க. 52 0 போட்டுக்கோங்க. 4 to 8 போட்டுக்கோங்க. This is your answer. 528 is your answer. இதுக்கு வாங்க. 25 into 26 20 விட 5 அதிகமா இருக்கு, 20 விட 6 அதிகமா இருக்கு. ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணீங்கனால என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். அதை அப்படியே போடக்கூடாது, டபுள் பண்ணுங்க. 62. ஓகேவா? 62 போடுங்க. 0. ஓகேவா? 0 போடுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? 630 650 is your answer. 650 is your value. ஸோ இதெல்லாம் நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ 2 அதிகமா இருக்கு, 8 அதிகமா இருக்கு. எப்படி பண்ணீங்கனாலும் 30 கிடைக்கும். இதை அப்படியே போடக்கூடாது, 60 ஆக்கிடணும். தென் 0 8 to 16. ஸோ 616 is your value. ஸோ குயிக்கா பண்ணுங்க. 9 அதிகமா இருக்கு, 3 அதிகமா இருக்கு. ஸோ என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். இதை அப்படியே போடக்கூடாது, 64 டபுள் பண்ணுங்க. ஓகேவா? டபுள் பண்ணுங்க 64. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? 0 9 3 27 667. This is your value. So ஸ்கொயர் மாதிரி வர மாதிரி 24 into 24 இப்படி வந்தாலும் 4 அதிகமா இருக்கு, 4 அதிகமா இருக்கு. என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். இது அப்படியே போடக்கூடாது, 56 டபுள் பண்ணணும். ஓகேவா? 56 கிடைக்கும். 4 4 16. தென் ஆட் பண்ணீங்கன்னா 576. திஸ் இஸ் யுவர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரிக்.
ஸோ இப்போ 31லேருந்து 39. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இதே மெத்தட் தான் 40 50 எல்லாத்துக்குமே இப்படிதான். இப்போ 30s வைக்கிறோம். 30s வைக்கும் போது ட்ரிபிள் பண்ணணும். ஓகேவா? ட்ரிபிள் பண்ணணும். இப்போ 30 விட இது 1 அதிகமா இருக்கு, 30 விட 2 அதிகமா இருக்கு. இப்போ எப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கனாலும் என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். இதை ட்ரிபிள் பண்ணீங்கன்னா 99 வரும். ஓகேவா? 99 0 1 into 2 ஆட் பண்ணுங்க 992. திஸ் இஸ் யுவர் வேல்யூ. ஸோ சேம் இதுக்கு வாங்க. 30 விட 4 அதிகமா இருக்கு, 30 விட 2 அதிகமா இருக்கு. ஸோ எப்படியா நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் 36 வரும். இதை அப்படியே போடக்கூடாது, இதை ட்ரிபிள் பண்ணணும். ட்ரிபிள் பண்ணீங்கன்னா 36 into 3 6 3 18 9 10 108. So 10808 add பண்ணிக்கோங்க 1088. This is your value. So 35 into 36 இப்படி இதையும் பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க, குயிக்கா பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னா 41 கிடைக்கும். இதை 3 ஆல பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 12 வரும், 5 6 30 வரும், 1260. So this is your value. ஓகேவா? நீங்களே ட்ரை பண்ணுங்க. 28. ஸோ என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். இதை ட்ரிபிள் பண்ணீங்கன்னா 120 வரும், 0 8 to 16 2 1 to 16. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 39 plus 9 அதிகமா இருக்கு, plus 3 அதிகமா இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 42 வரும். 42 into 3 என்ன கிடைக்கும்? யுவர் ஆன்சர் இஸ் 3 2 6 4 3 12 0 9 3 27. ஸோ 1287. திஸ் இஸ் யுவர் வேல்யூ. ஸோ சேம் மெத்தட். இப்போ ஸ்கொயர் மெத்தட் மாதிரி 4 4. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 38 கிடைக்கும். இன்ட்டு 3 பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 8 3 16 3 3 9 10 1060 4 4 16. ஸோ 1076. திஸ் இஸ் யுவர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் குயிக்காக பண்ணணும். ஓகேவா? ஸோ 41 to 49 4 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? 41 to 49. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். மல்டிப்ளை எனி நம்பர் பை 11. கேஸ் 8. எந்த நம்பரா இருந்தாலும் 11ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப 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 ஈஸி. ஸோ இது பாருங்க, எந்த நம்பரா இருந்தாலும் 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 635 into 11 அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்? 6 இருக்கு, லாஸ்ட் என்ன நம்பர்? 5. கேப் விட்டு 5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரு லாஸ்ட் நம்பரு. ஓகேவா? அப்படியே போடுங்க, கேப் விட்டுக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5யும் 3 ஆட் பண்ணீங்கன்னா 8. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6 3 ஆட் பண்ணீங்கன்னா 9. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இந்த பெரிய நம்பருக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. 2 போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க, லாஸ்ட் நம்பர் கேப் விட்டு 6 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ஆட் பண்ணுங்க, அப்புறம் இது ஆட் பண்ணுங்க, அப்புறம் இது ஆட் பண்ணுங்க, அப்புறம் இது ஆட் பண்ணுங்க. ஓகேவா? 8 plus 6 எவ்வளோ? 14 வரும். ஓகேவா? 1 கேரியில வச்சுக்கோங்க. 8 plus 6 14 வரும், 1 கேரியில வச்சுக்கோங்க. 5 plus 8 13 வரும், 1 கேரியில இருக்கு, அகைன் ஒரு 14, அகைன் 1 கேரியில வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 5 plus 3 8, 8 ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, 9 வச்சுக்கோங்க. இப்போ 2 plus 3 5. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். குயிக்கா நீங்க பண்ணிட்டே போலாம். இப்போ 7 3 1 2 into 11 பண்ணோம்னா 7 2 அப்படியே போடுங்க, கேப் விட்டுருங்க. இப்போ உள்ள இருக்கிறத நியர்பை நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டே வாங்க. 1 into 2 ஆட் பண்ணீங்கன்னா 3, 3யும் 1 ஆட் பண்ணீங்கன்னா 4, 7யும் 3 ஆட் பண்ணீங்கன்னா 10. கேரி வருது. ஓகேவா? 8. ஸோ 80432. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க, சின்ன நம்பர் இதுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. 3 கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஸோ ரெண்டையும் ஒரு டிஜிட் தான் வரப்போகுது, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5. ஓகே, இதான் உங்க ஆன்சர். இதே 10க்கு மேல வரும்போது கேரி கொண்டு போய் அந்த கேரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல இங்க வந்த மாதிரியும் இதுல இங்க வந்த மாதிரியும். ஓகேவா? அதை 14 வருதுன்னா 14ஆவே எழுதிடாதீங்க. ஓகேவா? டிஜிட்ஸ் தப்பாயிடும். ஒரு வேல்யூ தான் இங்க போடணும். ஓகேவா? ஸோ இதை பாருங்க, 666 into 11. ஸோ என்ன பண்றீங்க? 6 போட்டுக்கோங்க, இங்க 6 போட்டுக்கோங்க. 66 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும், கேரி 1 வரும். அகைன் இந்த 66 ஆட் பண்ணுங்க, 12, இங்க 1 13. ஸோ இங்க 1 வருது. அப்ப 1 6 பண்ணீங்கன்னா 7 3 2 6. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கேரி பண்ணிக்கணும். குயிக்கா பண்ணிடலாம் எந்த நம்பரா இருந்தாலும். இப்போ 1 2 3 into 11 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 3 போட்டுருங்க, பக்கத்து நம்பரை ஆட் பண்ணி போடுங்க. அதுதான் 11 உடைய ஆன்சர். 2 into 3 பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும், 1 into 1 பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும்.
11ஆல எந்த நம்பரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் சேம் போட்டுட்டு பக்கத்து நம்பரை ஆட் பண்ணுங்க. கேரி வந்தா முன்னாடி போட்டு ஆட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? இதான் 11ஓட ட்ரிக். நெக்ஸ்ட், மல்டிப்ளை எனி நம்பர் பை 22. ஸோ இங்க பாருங்க, 12 into 22. ஒண்ணுமே பண்ணாதீங்க. அப்படியே இந்த நம்பர் என்ன இருக்கு? 12 இருக்கு. இந்த நம்பரை டபுள் பண்ணுங்க. 24 into 11. ஓகேவா? இந்த 11 மெத்தட்ல ஆல்ரெடி நம்ம பண்றதுதான். என்ன பண்ணுவோம்? இதை என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒண்ணுமே இல்ல, இந்த 22 2 into 11 பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த 22 2 into 11. நம்ம 11க்கு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். கொடுத்திருக்க நம்பரை ஜஸ்ட் டபுள் பண்ணிட்டு 11 மெத்தடுக்கு போயிடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துலயும் அதே மாதிரி நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. வெரி ஈஸி. ஸோ கொடுத்துருக்க நம்பர் டபுள் பண்ணிடுங்க, 24 ஆயிடும். 11 மெத்தட் பண்ணீங்கன்னா 2 போடுங்க, 4 போடுங்க, 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் போட்டுருங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இதுதான் 12 into 22க்கு ஆன்சர். ஸோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணுங்க. ஏன்னா 2 into 11 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? 22 2 into 11 நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ டபுள் பண்ணுங்க, 46 ஆயிடும். 11 மெத்தட் அப்ளை பண்ணுங்க, 4 6 போடுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். அப்ப என்ன பண்ணணும்? 506. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க 131. இப்போ இதை டபுள் பண்ணீங்கன்னா 262 into 11 இந்த மெத்தட்ல பண்ணும். அப்ப 2 இருக்கும், 2 இருக்கும். இப்போ 6 into ஆட் பண்ணீங்கன்னா 8 again 8. this is your value. ஸோ இங்க பண்ணுங்க, இதை அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா 151 பண்ணீங்கன்னா 302. ஓகேவா? இதை 11 பண்ணுங்க. இப்போ பண்ணும்போது 3 2 போட்டுக்கோங்க. இதையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். this is your value of 151 into 22. ஓகேவா? Next, case 10. So multiply doublets by 19. ஓகேவா? இந்த மாதிரி doublets 22 33 44 55 66 77 88 99 இந்த மாதிரி எந்த நம்பருமே 19ஆல பண்றது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா இப்ப என்ன பாருங்க, இதனோட யூனிட் பிளேஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனோட யூனிட் பிளேஸ், யூனிட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 2 இருக்கு, 9 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into 9 18. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதையும் ஆட் பண்ணுங்க. 2 plus 2 4. அவ்வளவுதான். this is your answer. ஓகேவா? சோ அதே மாதிரி 33 into 19. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? யூனிட் பிளேஸ மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இதையும் இந்த நம்பர்ல இருக்க அந்த டபுளட்ஸை ஆட் பண்றோம். அவ்வளவுதான் ஆன்சர். சோ இப்ப 33 into 19. ஃபர்ஸ்ட் யூனிட் பொசிஷன் 3 9 இருக்கு. என்ன பண்றீங்க? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 into 9 27. 3 plus 3 6. அவ்வளவுதான். this is your answer. சோ இங்க பாருங்க 44 into 19 இருக்கு. சோ யூனிட் பொசிஷன் 4 into 9 இருக்கு. 4 9 36. so 4 plus 4 8 836. ட்ரை பண்ணுங்க. so unit position 59 45 5 plus 5 10. this is your value. so இங்க பாருங்க 7 into 9 63. 7 plus 7 14. ஓகேவா? இதான் ஆன்சர். so இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்லயே நிறைய கேசஸ் இருக்கு. so நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கனை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் குயிக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோடனே ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு குயிக்கா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.